students, வணக்கம். SMS Easy Maths channel வாழ்த்துக்கள். 11th Maths chapter 10 exercise 10.2ல question number 13, 14, 15, 16 இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். முதல்ல 13th question பார்ப்போம். இந்த question என்னன்னா differentiation கண்டுபிடிக்கணும், வகைக்கெழு கண்டுபிடிக்கணும். இங்க x இல்ல தீட்டா இருக்கு. அப்போ தீட்டாவை பொறுத்து வகைக்கெழு, x ஐ பொறுத்து கிடையாது. தீட்டாவை பொறுத்து வகைக்கெழு. Differentiation with respect to x கிடையாது, with respect to theta. அப்போ இதுக்கு டெரிவேட்டிவ் எப்படி வரும்னா dy by dx இல்ல d theta போடணும். ஏன்னா இங்க theta இருக்கு. equal to எப்பவுமே டிஃபரன்ஷியேஷன் பண்ணும்போது நீங்க uv இருக்கா u by v இருக்கான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். அப்போ இங்க uv இருக்கு, இது u into v. அப்போ uv ஃபார்ம் என்னது? முதல் உள்ளதை அப்படியே வச்சுக்கிட்டு ரெண்டாவதுக்கு டெரிவேட்டிவ் பிளஸ் ரெண்டாவது உள்ளதை அப்படியே வச்சுக்கிட்டு முதல் உள்ளதுக்கு டெரிவேட்டிவ். அப்ப இதுல முதல் உள்ளதை அப்படியே வைப்போம், tan theta into ரெண்டாவது உள்ளதுக்கு டெரிவேட்டிவ். இதான் ரெண்டாவது உள்ள டெரிவேட்டிவ். sin thetaக்கு cos theta, cos thetaவுக்கு minus sin theta பிளஸ் ரெண்டாவது உள்ளதை அப்படியே வச்சிருக்கணும், sin theta plus cos theta, sin theta plus cos theta into tan theta க்கு டெரிவேட்டிவ். tan theta க்கு டெரிவேட்டிவ் எடுக்கிறது எப்படின்னா இப்ப secant x secant x secant x tan x னு போட்டுறணும். ரெண்டு தடவை secant x ஒரு தடவை tan x போட்டா இந்த tan க்கு டெரிவேட்டிவ் வேணும்னா இந்த ரெண்டும் வரும். அப்ப d by dx of tan x equal to secant square x. இது ரெண்டும். இப்ப secant x க்கு வேணும்னா d by dx of secant x வேணும்னா இந்த ரெண்டும் வரும், secant x tan x. அப்ப நமக்கு tan theta க்கு வேணும். அப்ப secant square x, இங்க tan theta. அப்ப secant square theta ன்னு கிடைக்கும். equal to இத வந்து sin theta by cos theta ன்னு போடலாம், into cos theta minus sin theta plus sin theta plus cos theta into 1 by cos square theta னு போடலாம். secant theta னா 1 by cos theta. அப்ப 1 by cos square theta. இப்போ இத ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா sin theta by cos theta into cos theta ரெண்டும் கேன்சல் ஆயிரும், sin theta கிடைக்கும். இத ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா மைனஸ் sin square theta by cos theta னு கிடைக்கும். இத ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா பிளஸ் sin theta by cos square theta இப்படி கிடைக்கும். plus cos theta into 1 by cos square theta. அப்போ ஒரு cos theta cancel ஆயிரும். அப்போ 1 by cos theta கிடைக்கும். equal to sin theta, இது அப்படி இருக்கட்டும், plus sin theta by cos square theta. இந்த ரெண்டையும் சேர்ப்போம், ஏன்னா கீழே cos theta வருது. அப்ப பிளஸ் cos theta போட்டா இதுவும் cos theta போட்டா மைனஸ் sin square theta plus 1. அப்ப 1 minus sin square theta னு கிடைக்கும். equal to sin theta plus sin theta by cos square theta plus இது வந்து cos square 1 minus sin square theta னா cos square theta, cos square theta by cos theta. இப்ப இங்க ஒரு cos theta, இங்க cos theta ரெண்டு தடவை, அப்ப ஒரு தடவை கேன்சல் ஆயிடும். அப்ப என்ன ஆன்சர் கிடைக்கும்னா sin theta plus sin theta by cos square theta, sin theta by cos square theta plus cos theta னு கிடைக்கும். இப்போ நம்ம 14th question பார்ப்போம். y equal to cosecant x into cot x. அப்போ இங்க x தான் இருக்கு. அப்ப டெரிவேட்டிவ் எடுத்தா dy by dx equal to question நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டிஃபரன்ஷியேஷன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் செக் பண்ண வேண்டியது uv இருக்கா u by v இருக்கா. இங்க uv இருக்கு, இது u இது v. அப்ப u into v இருக்கு. u into v ல நம்ம என்ன பண்ணணும்னா u அப்படியே வச்சிருக்கணும், v க்கு டெரிவேட்டிவ் பிளஸ் v அப்படியே வச்சிருக்கணும், u க்கு டெரிவேட்டிவ். ஒண்ணு அப்படியே வச்சிட்டு அடுத்துக்கு டெரிவேட்டிவ். அப்போ இங்க cosecant x அப்படியே வச்சிட்டு cot x க்கு டெரிவேட்டிவ், அடுத்து cot x அப்படியே வச்சிட்டு cosecant x க்கு டெரிவேட்டிவ். இந்த cosecant x cot x எல்லாம் நம்ம டெரிவேட்டிவ் எப்படி எடுக்கணும்னா இப்போ cosecant x
cot x. Cosecant x ரெண்டு தடவை எழுதணும், cot x ஒரு தடவை எழுதணும். அப்ப d by dx of cosecant x வேணும்னா இதுக்கு டெரிவேட்டிவ் வேணும்னா இந்த ரெண்டும் வரும். cosecant x cot x வரும். இது ஃபார்முலா கிடையாது, இதை மட்டும் ஞாபகம் வச்சா போதும், ஈஸியா எழுதிடலாம். இங்க c நம்ம ஏற்கனவே கிளியரா அது தெரியணும், c ல ஸ்டார்ட் ஆனா இங்க மைனஸ் வரும். அடுத்தது cot x க்கு டெரிவேட்டிவ் வேணும்னா d by dx of cot x வேணும்னா இந்த cot x வேணும்னா இந்த ரெண்டும் வரும். cosecant x cosecant x அப்ப cosecant square x இப்படி வரும். c ல ஸ்டார்ட் ஆகுது cot x, அதனால மைனஸ் வரும். இத நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ இங்க uv u அப்படியே வச்சிட்டு cosecant x அப்படியே வச்சிட்டு cot x க்கு டெரிவேட்டிவ், cot x க்கு டெரிவேட்டிவ் மைனஸ் cosecant square x. அடுத்தது பிளஸ் அடுத்து cot x அப்படியே வச்சிட்டு cosecant x க்கு டெரிவேட்டிவ் மைனஸ் cosecant x cot x இப்படி வரும். ஈக்குவல் டு இங்கேயும் cosecant x இருக்கு, இங்கேயும் cosecant x இருக்கு. அப்ப cosecant x வெளியே எடுக்கலாம். cosecant x வெளியே எடுத்தா இங்க மைனஸ் cosecant square x, இங்க மைனஸையும் வெளியே எடுத்துடலாம். இங்கேயும் மைனஸ் இருக்கு, இங்கேயும் மைனஸ் இருக்கு. அப்ப மைனஸ் cosecant x வெளியே எடுத்தா cosecant square x இங்க வரும். இது வெளியே வந்தா cot square x வரும், பிளஸ் cot square x வரும். ஈக்குவல் டு மைனஸ் cosecant x into cosecant square x plus cot square x. cosecant square x plus cot square x ना आंसर करेंगे. cosecant square x minus cot square x வந்தாதான் 1. இங்கே cosecant square x plus cot square x தான் இருக்கு. அப்ப இது ஃபார்முலா கிடையாது. அப்ப இதுதான் ஆன்சர். அடுத்தது 15th क्वेश्चन பாப்போம். y equal to x into sin x into cos x. இப்போ இதுக்கு டெரிவேட்டிவ் எடுத்தா dy by dx வகைக்கெழு equal to இதுல நான் ஏற்கனவே சொன்னேன் u v இருக்கா செக் பண்ணணும். இதுல u v w இருக்கு, மூணுனா இருக்கு. எது இருந்தாலும் அது எப்படி ஃபார்முலா எடுக்கணும்னா இப்ப u v w எத்தனை இருந்தாலும் சரி அதுக்கு டெரிவேட்டிவ் எடுக்கணும்னா ஒண்ணொண்ணா எடுக்கணும். ஃபர்ஸ்ட்ல உள்ளது ரெண்டையும் அப்படியே வச்சிருந்தேன், அல்லது ஃபர்ஸ்ட்ல உள்ளது டெரிவேட்டிவ் எடுத்தா மீதி ரெண்டையும் அப்படியே வச்சிருக்கணும் vw பிளஸ் ரெண்டாவதுக்கு டெரிவேட்டிவ் எடுத்தா இத ரெண்டையும் அப்படியே வச்சிருக்கணும் uw பிளஸ் மூணாவதுக்கு டெரிவேட்டிவ் எடுத்தா இத ரெண்டையும் அப்படியே வச்சிருக்கணும் uv. எத்தனை வந்தாலும் அதேதான், நமக்கு ஒண்ணொண்ணா பார்ப்போம். இதுக்கு டெரிவேட்டிவ் எடுப்போம், அப்ப இத ரெண்டையும் அப்படியே வச்சிருக்கணும் x sin x into cos x க்கு டெரிவேட்டிவ் minus sin x பிளஸ் sin x க்கு டெரிவேட்டிவ் எடுப்போம் இதுக்கு, அப்ப இத ரெண்டையும் அப்படியே வச்சிருக்கணும் x cos x into sin x க்கு டெரிவேட்டிவ் cos x. இது ரெண்டுக்கு எடுத்தாச்சு. இனி இதுக்கு எடுக்கணும். இது எடுக்கும்போது இத ரெண்டையும் அப்படியே வச்சிருக்கணும் பிளஸ் sin x cos x into x க்கு டெரிவேட்டிவ், x க்கு டெரிவேட்டிவ் 1 எப்பவுமே ஞாபகம் இருக்கணும். x க்கு டெரிவேட்டிவ் with respect to x, x ஐ பொறுத்து x இன் வகைக்கெழு 1 தான் வரும். அப்ப into 1 அப்படி வரும். ஈக்குவல் டு இதுல மைனஸ் x sin square x plus x cos square x plus sin x cos x இப்படி வரும். இது ரெண்டுலயும் x வெளியே எடுக்கலாம். x வெளியே எடுத்தா இந்த ரெண்டுலயும் cos square x, x வெளியே எடுத்தா minus sin square x plus sin x cos x. இது ஆன்சர். இப்படியே போட்டாலும் ஆன்சர் கரெக்ட் தான். இந்த சிம்பிளிஃபிகேஷனை பத்தி நம்ம ரொம்ப worry பண்ண வேண்டாம். இப்படியே போட்டாலும் ஆன்சர் தான், இப்படியே போட்டாலும் ஆன்சர் தான். இப்போ 16th क्वेश्चन பார்ப்போம். அப்ப y equal to e power minus log x. நான் ஏற்கனவே சொன்னதுதான், டெரிவேட்டிவ் எடுக்கும்போது வகைக்கெழு எடுக்கும்போது uv இருக்கா u by v இருக்கான்னு செக் பண்ணணும். இங்க uv இருக்கு, இது u இது v. ஆனா e power minus x க்கு டெரிவேட்டிவ் நம்ம படிக்கல, e power x க்கு தான் படிச்சிருக்கோம். e power x வந்தா அப்படியே போடணும்.
அப்ப e பவர் மைனஸ் எக்ஸுக்கு நம்ம படிக்கல. அப்ப இதை நம்ம மாத்தணும். log x இந்த e பவர் மைனஸ் எக்ஸ் கீழே கொண்டு வந்தா e பவர் x ஆயிடும். இப்போ e பவர் x க்கு டெரிவேட்டிவ் நமக்கு தெரியும். u by v இருக்கு. u by v ஃபார்முலா என்ன? u by v க்கு டெரிவேட்டிவ் எடுக்கணும்னா v ஸ்கொயர் பண்ணனும், v மேல போடணும். v அப்படியே போட்டா u க்கு டெரிவேட்டிவ் மைனஸ் u அப்படியே போட்டு v க்கு டெரிவேட்டிவ் எடுக்கணும். அதே ஃபார்முலா நம்ம இங்க யூஸ் பண்ணலாம். dy by dx equal to கீழ உள்ளத ஸ்கொயர் பண்ணனும். e பவர் x ஸ்கொயர் பண்ணி கீழ போடணும். e பவர் x இங்க போடணும். e பவர் x போட்டாச்சு. log x க்கு டெரிவேட்டிவ் 1 by x மைனஸ் log x அப்படியே போடணும். இன்டு e பவர் x க்கு டெரிவேட்டிவ் e பவர் x தான். அப்ப ரெண்டுலயுமே e பவர் x இருக்கு. அப்ப e பவர் x வெளியே எடுத்தா 1 by x minus log x ன்னு வரும். கீழ e பவர் x the whole square இது இருக்கு. இப்ப e பவர் x ரெண்டு தடவை, e பவர் x ஒரு தடவை. அப்ப ஒரு தடவை கேன்சல் ஆயிடும். equal to 1 by e பவர் x into 1 by x minus log x ன்னு கிடைக்கும். இதான் ஆன்சர். ஓகே ஸ்டூடண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.